இதில் வந்து செனாரியோ 1 அப்படிங்கிறது இருக்கு. என்ன செனாரியோனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 50% எந்த லாஜிக்கும் அப்ளை பண்ண வேணாம். நீங்கள் சொன்னீங்கல்ல சென்சஸ் அதெல்லாம் கிடையாது, 50% நேரடியாக கூடுதல் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து சென்சஸை வச்சு அதை பேஸ் பண்ணி மறுவரை முழுவதுமாக செஞ்சு அப்படின்னாக்கா அதில் பாதிப்புகள் பல இடங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் இருப்பதற்கு ஈஸியாக நம்பரை கூட்டுறதுங்கிறது அளவில் தான் இந்த 50%ன்னு வருது. இப்போ தமிழகத்துக்கே நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி தமிழகத்துக்கு நல்லதுன்னு சொல்றேன். ஏன்னா அரசீட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது லாஜிக் படி பார்த்தா. ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39ன்னு சொல்றோம், 40 இல்ல 39ல பாதி எவ்வளோ 19 ஆனா நமக்கு 20ன்னு கூடுது. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பெட் யூ ஆர் கெட்டிங் எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்கலாம். ஆனா இப்போ நான் வந்து இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறதுக்கும் இப்ப ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை வச்சார், அதுக்கும் ரெண்டுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப வட இந்தியான்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சீட்டு 246, 45.3% அப்படின்னு எடுத்தீங்கன்னா சீட்ஸ் இப்போ சொல்ற 50%ல எடுத்தீங்கன்னா 369 அதே பர்சன்டேஜ் தான் இப்ப நீங்க மொத்தமா பார்க்கும்போது. ஆனா ராகுல் காந்தி ப்ரொபோஸ் பண்ணதுல கணக்குப்படி பாத்தீங்கன்னா 348, 42.7 இப்போ 49. சார் இப்போ இந்த நம்பர்லாம் பேசுறோம்ல, எனக்கு ஒரு புரிதலுக்கு இழைக்கப்படும் சொல்றேன் சார். நான் வந்து இது தொடர்பா பல கட்டுரைகள் பார்க்கறேன் சார். ஆளுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. நான் இப்ப பாத்து நான் என்ன கேக்குறேன், ஒரே ஒரு விஷயம் விளக்கத்துக்கு தான். ப. சிதம்பரம் போன்ற மூத்த தலைவர்களை கூட இல்லங்க இது ஏத்தி இதுல குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மணி அவர்கள் சொன்ன மாதிரி எலெக்டட் சீஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க அதிருப்தியை நான் என்ன கேக்குறேன்னா சார், இன்னைக்கு ஒரு மசோதா தாக்கல் ஆயிருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல எந்த பாதிப்புமே இல்லைன்னு, அதை நீங்க அவங்க சொல்றது நேரடியா 50% இருந்தா அப்படி இருக்கான்றேனா அவங்க தான் சொல்றாங்கல்ல நாளைக்கு கொடுக்குறேன்னு. அவங்க சொல்லி இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஃபார்முலா, அவ்வளவுதான். 50% சொல்றதுக்கான காரணம் இப்போ 50% அவ்வளவுதான். இதுல எப்படின்னாக்க உங்களுடைய நம்பர் ஒத்தப்படையில இருந்ததுன்னா இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு அட்வான்டேஜ், மேபி இன்னொரு இதுக்கு வந்து வேற மாதிரி இருக்கலாம்ங்கறத தவிர நாளைக்கு இப்ப என்ன புரிஞ்சுக்கிறேன்னா எல்லாருக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் 50% அவ்வளவுதான். ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ நம்மளுடைய சீஃப் மினிஸ்டரும் சரி மற்ற சீஃப் மினிஸ்டர்ஸும் ரைஸ் பண்ண கன்சர்ன் ஜெனுயின். அதான் அடிப்படை. எப்படின்னா சென்சஸை வச்சு நீங்க கொண்டு போறீங்கன்னாக்க பழைய சென்சஸ, அப்போ அங்க பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய சென்சஸை வச்சு ஃபியூச்சர்ல சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா 50% சிம்பிள் ஃபார்முலா. அப்போ யாருமே எந்த கேள்வி கேட்க முடியாது. ஆனாலும் ஒரு பதற்றத்தை உருவாக்கும் ஆஸ்பெக்ட்லயும் பொலிட்டிக்ஸ் பண்ண வேண்டிய ஆஸ்பெக்ட்லயும் இது கொண்டு செல்லப்படுகிறதுன்னு நான் பார்க்கிறேன். அதுக்கு யார் காரணம்? இல்ல யார் காரணம் பதட்டம் சொல்றீங்கல்ல, இந்த பதட்டத்துக்கு யார் காரணம்? இல்ல பதட்டத்துக்கு யார் காரணம்னா இந்த பதட்டத்தை யார் ஏற்படுத்துறாங்களோ மோடி தான் காரணம். சொல்லுங்க காரணம். மோடி காரணம் சொல்லுங்க. இல்ல மோடி எப்படி காரணம்? அவர் தான பில்ல கொண்டு வந்தாரு. இல்ல பில்ல கொண்டு வந்தது பதட்டம் இல்ல, அத வந்து திரித்து இது வந்து அநீதி இழைக்கப்படும் நமக்கு சீட் குறையுது வைக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் காரணம். ஒரே ஒரு क्वेश्चन. இப்ப வந்து சென்சஸ் நமக்கு 21ல நம்ம சென்சஸ் இல்ல, 2011 அடிப்படையில நம்ம சொல்றோம். இப்ப 2014ல இந்த அரசாங்கம் வந்துருச்சு. அன்னைக்கு இல்ல மேடம் 50% சென்சஸ் வச்சா இல்ல நான் சொல்றேன். அப்புறம் நீங்க திரும்ப ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தா என்ன அர்த்தம்? சென்சஸ் அடிப்படையில பண்ணலல, அப்ப எதுக்காக வரும்போது சென்சஸ் அடிப்படையில செய்ய போறோம்? இதுல நீங்க நான் என்ன கேக்குறேன், இது டிபேட்டபிள்னு வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ மோர் இவங்க பெண்களுக்கான இடஒதுக்கீடையும் கொடுக்கணும், அதிகப்படியா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, நேரடியா ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி முதல்ல இந்த நம்பர்ஸை ஏத்திடுவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்சஸ் பேஸ் பண்ணி மற்ற விஷயங்களை பண்ணணுங்கும் போது அதை அடுத்த ஸ்டெப்பா பண்ணலாம். இதை 2 ஸ்டெப்பா பண்றாங்கிறத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல புரிந்து கொண்டும் நீங்க அதை ஒத்துக்காம அதை ஒரு டிபேட் ஆக்குறோம்ங்கிறது ஒரு கேள்வி சார். இப்போ பல எம்பிக்கள், தமிழ்நாடு எம்பிக்கள் எல்லாரும் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. முன்பெல்லாம் மசோதாவுக்கு முன்பு அவசரமாக அழைப்பு வருது. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இன்றைக்கு வாக்குறுதி கொடுத்தார் அப்படின்னு, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்களா, இன்னைக்கு கொடுத்தாங்கல்ல மசோதாவெல்லாம் தாக்கல் பண்ணிட்டு கொடுக்குறாங்கல்ல அது அப்படியே, ஆனா முதல் நாள் எதுவும் எழுத வேண்டாம்ன்றீங்களா? இதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தேவைப்படுது. அரசியல் சாசன திருத்தம் என்ன பண்றோங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. ஆர்டிகிள் 81ல என்ன திருத்தம் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. அந்த திருத்தம் 3 இருக்கு. அந்த 81ல கிளாஸ் 3 இருக்குல்ல,
அது பாராளுமன்றம் சட்டத்தின் மூலம் டீலிமிட்டேஷன் பண்ணுகிற ஒவ்வொரு நேரத்திலும் பாப்புலேஷன்ங்கிறத ஒரு தனி சட்டமா வரையறுத்து கொண்டு வருவாங்க. அது அதாவது இது வந்து அரசியல் சாசன திருத்தம் வேற, அந்த சட்டம் இருக்குல்ல அந்த உட்சட்டம் அது லாங்கிறது வேற, அரசியல் சாசன அமெண்ட்மெண்ட்ங்கிறது வேற. அமெண்ட்மெண்ட் நேத்து தெளிவா சொல்லிட்டாங்க. அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுல கிளாஸ் 3 என்ன சொல்லுதுன்னா பாப்புலேஷன் என்னங்கறது நாளைக்கு நீங்க வெச்ச क्वेश्चन வேற. பெருமாள் மணி டைவர்ட் பண்றாரு. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அமெண்ட்மெண்ட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் லா. இப்ப ஏன் பண்ணனும்ன்றது தான் கேள்வி. என்னங்க எப்ப பண்ணாலும் நம்ம சொல்றோம் வருஷத்துல புடி தரதுனால இப்ப இது என்ன பழைய கேள்வி கேக்குறாங்க. 5 வருஷத்துல தொடர்ந்து நம்ம ஏதோ ஒரு மாநிலத்துல தேர்தல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. 50 வருஷம் பண்றது இப்ப ஏன் பண்ணனும்? இல்ல மணி இப்போ 50 வருஷம் கழிச்சுனா நீங்க 2014 ஏங்க இவங்க சொல்ற நேரத்துல 2029 தேர்தல்ல ஒரே ஒரு விஷயம் இருக்கக்கூடிய சூட்சமம் என்னன்னா 2029 தேர்தல்ல ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்லயும் பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலை ஏற்படும். தென் மாநிலங்கள் யாருமே வந்து பிஜேபி கூட நிக்க போறது இல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு இதெல்லாம் அவங்க கற்பனை. இதனால இந்த கற்பனை என்னன்னு சொல்லுங்க. அரசமைப்பு சட்ட திருத்தம் என்பது வேறு, சட்டம் என்பது நமக்கு எந்த மாற்றமும் இல்ல. என்னுடைய கேள்வி என்னன்னா 50 வருஷம் கழிச்சு செய்றீங்க சார். சார் ஒரு ஆளுங்கட்சி எப்ப நினைக்குதோ அப்பதாங்க பண்ணுவாங்க. எதிர்க்கட்சி சொல்ற நேரத்துல ஆளுங்கட்சி பண்ணாதீங்க. இது என்னங்க அராஜகம்? 2/3 மெஜாரிட்டி இருந்தா தான நிறைவேற்ற முடியும். இது என்ன அராஜகம் இருக்கு? தேர்தல் முடிந்த